இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே உங்களுடைய நான் மீண்டுமாய் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாய் ஒரு விசை உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 32வது வார்த்தை. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 32. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, அருமையான இந்த 40 நாட்களிலும் நான் புதிய புதிய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Life is a process. We need to undergo and we need to experience the life. வாழ்க்கை என்பது ஒரு செயல்முறை. நாம் எல்லாருமே அந்த அனுபவத்துக்குள்ளே கட்டாயமாக கடந்து செல்ல வேண்டிய, அது அவசியமா இருக்கிறது, தேவை, அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது இல்லைங்களா? இங்க 2 நூதன சீஷர்களை குறித்து ஆக்சுவலா பார்க்க வேண்டிய தேவையில் நாம் இருக்கிறோம். இந்த முக்கியமான ஒரு காலகட்டம், மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம். அறிவியலும் தொழில்நுட்பமும் செயல் என்ன சொல்றது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைங்களா, செயற்கை நுண்ணறிவு துறையும் இன்னைக்கு நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒருபுறம் அறிவியலும் தொழில்நுட்பமும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்பதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த ப்ராசஸை உள்வாங்கிக் கொள்வதற்கும் நமக்கு நம்ம உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக நம்மை சோர்வடைய செய்வதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, மீண்டும் உலக அரசியலிலே வலதுசாரி சிந்தனைகள் நம்மை ஆட்கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடியும். இப்ப இருக்கிற நாடுகள், ஒட்டுமொத்த நாடுகளிலே, மெஜாரிட்டி ஆகிற நாடுகளிலே வலதுசாரி சிந்தனையாளர்கள் ஆட்சியாளர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆக எப்போதுமே வலதுசாரி சிந்தனைகள் பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இப்ப நேற்று இரவு நாம செய்தி கேட்டோம், அந்தி கிறிஸ்துடைய வருகையும் ரகசிய வருகையும் என்று சொல்லி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும். அந்தி கிறிஸ்துடைய ஆளுகையும் ரகசிய வருகையும் என்று சொல்லி அந்த தியானத்துல அவர் டச் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆக இந்த நேரத்துல இந்த தியானம் ஒரு முக்கியமான தியானமாக இருக்கிறது. நாம் பேதுருவை பத்தி பார்க்கிற பொழுது பேதுரு வருவதுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்தை பார்த்து பேசுகிற பொழுது யூதாஸ் காரியோ இயேசுவை காட்டி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ 2 என்ன வித்தியாசம்? காட்டி கொடுப்பதற்கும் விட்ராயலுக்கும் டினையலுக்கும் என்ன வித்தியாசம்? விட்ராயல் என்பது மறுதலிப்பது, டினையல் என்பது மறுப்பது. டினையல் அது விட்ராயல். இந்த 2க்குள்ள வித்தியாசம், மறுதலிப்பதும் காட்டி கொடுப்பதும், இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை நாம் இங்கே பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 பேருமே ரொம்ப முக்கியமான சீஷர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு 2 பேருமே முக்கியமான சீஷர்களாக இருந்தார்கள். ஆனா அந்த 2 பேருமே ஒரு முக்கியமான காலகட்டத்துல இயேசுவை விட்டு பின்வாங்கி செல்கிறதை நான் பார்க்கிறேன். இங்க நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிற ஒரு நபர் பேதுரு. இங்க பாக்குறோம், பேதுருட அவர் சொல்றாரு, ஆண்டவர் எப்பவுமே பேதுரு இஸ் வெரி ஸ்பெஷல் டு ஜீசஸ் இல்லைங்களா? பேதுருவை அறிமுகப்படுத்துகிற போது வேதாகமத்தை அறிமுகப்படுத்துகிறோம். கப்பர்நகூம்ல அந்த கடற்கரையில நின்று பிரசங்கிக்கும் பொழுது அநேக தொழிலாளர்கள் வந்தார்கள். அந்த கடற்கரை 2 படகுகள் இருந்தது. அந்த 2 படகு, ஒரு படகை ஆண்டவர் செலக்ட் பண்ற, அந்த படகு சீமோன் பேதுரு படகாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வித்தவுட் இஸ் பர்மிஷன், வித்தவுட் இஸ் நாலேஜ், வித்தவுட் எனிதிங், கடவுள் என்ன பண்றாருன்னா அந்த படகை கூட போய் நின்று அவர் பிரசங்கிக்கிறார். அதற்கு பரிகாரமாக இவர் செய்யறாரு, நீ ராமன்ஸ், நீ கஷ்டப்பட்ட, இப்ப நீ வாழ்ற வளைய போடு அப்படின்னு சொல்லி மீன்களை திரும்பி கொடுக்கிறதை பார்க்கிறோம். மீன்களை கொடுத்த இயேசு, நான் மனுஷனை பிடிக்கிறாய் மாத்துகிறேன் சொல்லி கூட்டிட்டு வந்தது இல்லைங்களா? அதிலிருந்து நீங்கள் பேசுகிறோம் இயேசுடைய கான்வர்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். இட்ஸ் உறவு சார்ந்த நிலையிலே நாம் பார்க்கிறோம். அற்புதமான ஒரு உறவை பார்க்கிறோம் இல்லையா? பெரிய கடல் கொந்தளிக்கிறது. அங்க ஆவே ஏசாமி வர்றாரு, நடந்து வர்றாரு, தண்ணி மேல் நடந்து வர்றாரு. அப்ப ஆவேசம் என்று சொல்லி சீசர்கள் பயந்துக்கிற வேலையில, பயந்துக்காதீங்க நான் தான் வரேன்னு சொன்னப்போ பேதுரு நீரே ஆனால் நானும் கடல் நடக்கணும்னா அப்ப தண்ணியில நடந்து போவதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? எல்லாவற்றிலும் தான் முந்திக் கொள்கிறார். தான் செயல்
செயல்படுத்தி பார்க்க வேண்டும், எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போக வேண்டும் என்று விரும்புகிற பேருக்கை நாம் பார்க்க முடியும். அவர் வாழன்றதே எல்லாத்தையுமே செய்வார், அவர் எல்லாத்தையும் முன்னாடி வருவார். இங்க மறுரூப அனுபவத்துக்கு பின்னாடி அந்த மலையிலிருந்து கீழே வரும்போது இயேசுவானவர் சொல்லுவாரு, நான் எருசலேமுக்கு செல்ல வேண்டும், எருசலேமில் போய் நான் பிடிக்கப்பட வேண்டும், நான் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பேதுரு இயேசுவை அழைத்து தனியா கொண்டு போய் கடிந்து கொண்டான் என்று சொல்லி வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு உறவு நிலை சார்ந்து ஒரு முக்கியமான நெருக்கமான உறவுக்குள்ள இருந்த பேதுருனா, பேதுரையும் பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை குணமாக. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, பின்னும் 31 வசனம், பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழித்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டு நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சுலப்படுத்து. சோ இங்க ஒரு காரியம் ஆண்டவர் என்ஷூர் பண்றாரு, நீ குணமாயிட்டு உன் சகோதரனை குணப்படுத்து. ஆக சகோதரனை குணப்படுத்துகிற ஒரு விசேஷித்த அழைப்பை பேதுரு மேல் இருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப சொல்றாரு, பேதுரு ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. நான் எப்பவுமே ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் குணமானதுக்கு அப்புறம் சகோதரன் சிறப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அசூரன்ஸ அந்த பேருக்கு கொடுக்கறத பாக்குறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ 2 தடவை அவருக்கு ஒரு முன்னாடி 3 தடவை மறுபடியும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அவரு என்ன ரியாக்ட் பண்ணான்னு தெரியல இல்ல. அப்ப அடுத்த கான்வர்சேஷன் போகுது, உங்களுடைய பணப்பையெல்லாம் தூக்கிட்டு வர வேணாம், ஏதாவது குறைபட்டு இருந்தீங்களா அப்படின்னா கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இனிமே நீங்க பணப்பையெல்லாம் எடுத்துக்கங்க, நீங்க கத்தியெல்லாம் கையில் வச்சுக்கங்க, உங்களை பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வர்றாரு. அப்பதான் ஆண்டவரை பிடிக்கிறார்கள். பிடித்த உடனே அங்க அந்த அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில பாக்குறோம், 3 முறை பேரு மறுதலைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. தண்ணீரில் நடந்த பேதுருவை நாம் பார்க்கிறோம். படகு நிறைய மீன்களை கொடுத்த பொழுது அந்த மீன்களில் நீங்க அதை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீனை நோக்கி, அந்த செல்வத்தை நோக்கி அல்ல, மனுஷனை பிடித்தாக்குவேன் என்ற வார்த்தையை நம்பி எதையுமே அது முன்னாடி இயேசுவை சந்தித்தாரான்னு தெரியாது, அப்படின்னா பைபிள்ல போடல. அப்பதான் முதல்ல பாக்குறாங்க. அந்த படகுல ஆண்டவர் பேசுறாரு, மீன்களை கொடுக்கிறார், மீன்களை கொடுத்து சொல்றாரு, நான் இதெல்லாம் ஒரு விஷயத்துல தம்பி, நான் அவன் மனுஷன் பிடிக்காம மாத்திரைக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுமோ தெரியாதோ உடனே அவன் எல்லாத்தையும் வலையை எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடியே வரான். பின்னாடியே வந்தவன் இன்றைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தவன் இயேசுவை பிடித்த உடனே மறுதளிப்பதற்கான காரணம் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பயம் இல்ல, ஒரு பயம், ஒரு சின்ன ஒரு திகில், இது ஒரு இன்னோசன்ஸ், அது ஒரு அறியாமையினுடைய பாவம். ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்க கிறிஸ்து, நீ யோவான் நற்செய்தி நூல் நீங்க வீட்டுல போய் ரிலாக்ஸா அந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் பேசுகிற டைமென்ஷன் முற்றிலும் வேறாகிறது. மற்ற 3 சுவிசேஷ பாடங்களுக்கும் யோவான் நற்செய்தி நூலுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காரு. இதுல நிகழ்ச்சிகளை அப்படியே பதிவு செய்திருப்பாங்க. ஆனா யோவான்ல அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே வருவாங்க. பிதா என்னை அனுப்பினது போல அதெல்லாம் யோவான்ல தான் இல்லைங்களா. அந்த அந்த டைமென்ஷனை மற்ற 3மே பதிவு செய்திருக்கிறார்கள், ஆனால் வலியுறுத்தவில்லை. ஆனா யோவான் நற்செய்தியில திரும்ப 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 எல்லா பக்கம் வலியுறுத்தி கொண்டே இருக்கு. அவர் சொல்லுவாரு, நான் அனுப்பப்பட்டு என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறேன், என் பிதாவின் செயலாக்கத்தை நான் செய்ய வேண்டும், எனக்கு அஜிதாவும் கிடையாது, நான் பிதா சொன்னதான் செய்யறேன் சொல்லிட்டே இருப்பாரு. நான் அனுப்பப்பட்டவே, நான் பிதாவுடைய செயல்படுவேன், நான் கீழ்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவை தொடர்ந்து வலியுறுத்துவதை நீங்க யோவானை நீங்க தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கலாம். the perception, the dimension, இதெல்லாமே மற்ற 3 சுவிசேஷ பாடத்தை விட யோவான் வித்தியாசமாக இருக்கு. அதை முற்றிலுமாய் புரிந்து கொள்வது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாரு,
நான் கொஞ்சம் வெளியே போறது நல்லது, நான் போய் உங்களுக்காக வழி ஆயத்தம் பண்ணுவேன் சொல்லுவார். எதையுமே முறைப்படி அவர்கள் ஆண்டவத்தை மறுபடியும் கிளாரிபிகேஷன் பண்றதை நம்ம பார்க்கவே முடியும். அவங்க ரொம்ப ஸ்டேபிளா இருக்காங்க. நடக்கிற காரியங்களில பார்க்கிற பொழுது பேயெல்லாம் ஓடுது, நோய்கள்லாம் குணமாகுது, பணத்துக்கு பிரச்சனை இல்லை, டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா கவலையே இல்லை, பணமே இல்லை, ஆனா பிரச்சனை இல்லை. ஒரு மீனை மீனை வாய்த்தர உள்ள வெள்ளிக்காசுக்கோ கொண்டு டாக்ஸ் கட்டிக்குவா. இதை விட என்ன அற்புதம் வேணும்? எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்குது. மீனுக்குள்ள இருந்து ஒரு காசு, அந்த காசு வந்து டாக்ஸ் கட்டுறாரு. அவர் உழைக்கவில்லை, அவருக்கு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது, அவருக்கு இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியதில்லை. ஆனாலும் நீ பணம் கட்டணும் அப்படின்னப்போ அவர் மறுதளிக்கல, இல்ல நான் கட்ட மாட்டேன் ஆர்கியூ பண்ணல. என்ன பண்றாரு? ஒரு மீனை போய் பிடி, அந்த மீன் வாங்கி 2 காசு எது கொண்டு கட்டிடு. அப்ப எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் எதுக்காக பயந்துக்கணும்? பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் அந்த திகிலும் அந்த பயமும் அந்த நிச்சயமற்ற தன்மையும் பேதுருவுக்கும் இல்லை, யாருக்குமே கிடையாது. ஆனா இப்போ ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு நிச்சயமற்ற தன்மையை முதலாக பேதுரு உணர்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், லைஃப் இஸ் a process which we need to undergo it. நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் நம் மீது சுமத்தப்படுகிற, நம் மீது அனுமதிக்கப்படுகிற காரியங்களை நாம் அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு வந்தேதான் ஆகும். இட்ஸ் a process. அது ஒரு செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்துல அவன் போய்தான் எல்லா நேரங்களிலுமே நம்ம ஸ்டெடியா இருப்பேன்னு சொல்லவே முடியாது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பவுலுடைய கடிதங்கள்ல, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை கடவன் அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்கறத பார்க்கிறோம். சோ நம்ம ஒரு நாள் விசுவாசமா ஜெபம் பண்ணிட்டோம்னா எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம பிரகடனப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அடுத்த நிமிஷம் பிசாசுடைய தந்திரங்களும் பிசாசுடைய வஞ்சகங்களும் அவனுடைய செயல் திட்டங்களும் நம்ம எப்படி தாக்கும் என்று சொல்லி நிதானிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் பேதலுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதையுமே சாப்பாடை பத்தி கவலைப்படல, எதை பத்தியும் கவலைப்படல. ஆனா இப்போ there is some circumstance which they are undergoing a fear, ஒரு unknown fear. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை பிடிப்பாங்க, நான் மறிக்க வேண்டும், அதுக்கப்புறம் உயிரோடு நான் எழுப்பவே சொல்றேன். இதை முழுமையாய் உள்வாங்க முடியாமல் அங்க இருக்கிறதை பார்த்தோம். இந்த பயம் பெருந்தனாலதான் வந்துச்சு இப்போ. ஏன்னா புடிச்சிட்டு போறாங்க, ஒரு பயங்கரமா நிறைய போலீஸ் வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க. அவர் முன்ன மாதிரி ஃப்ரீயா இல்ல, அவர் ஒரு பயத்துக்குள்ள இருக்காரு. ஏசானுடைய முகம் கண்டிப்பா கலங்கி இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த ப்ராசஸ் ரொம்ப கடினமான ப்ராசஸ் தெரியும். அப்போ அவரு அதுக்குள்ள போறாரு. இப்ப ஏசு இதுக்கு முன்னாடி நடந்து போனார், அவருக்கு போனாரு வந்தாலாம் இருக்கும். இப்போ அவர் எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுங்க, 2 வித்தியாசம் இருக்கு. ஏசு திபேரியா கடற்கரைக்கு போனார், ஏசு கப்பர்நகூமுக்கு போனார், ஏசு சமாரியா வழியை போனார், அதெல்லாம் அவரே போனார். இப்போ அவரை பிடித்து இழுத்து கொண்டு போயிருக்காரு. 2 வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் பேதுரு பார்க்கிறான். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த இயேசு வேற, இப்ப நான் பார்க்கிற இயேசு வேற. அல்லேலூயா. இப்ப நான் பார்க்கிற இயேசு வேற. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை நான் பார்க்க முடியுது. இப்ப அந்த ஆளுமை குறைவை நான் பார்க்கிறேன், அந்த போல்ட்னஸ் குறைவை நான் பார்க்கிறேன். அதை பார்த்துருப்பாங்க, எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க. அங்க எல்லாம் அவங்களுடைய சுத்தி நிற்கிற ஆட்கள் எல்லாம் யாரும் காணா. நமக்கு கூட இருந்த யாக்கோபு காணா, பிலிப்பை காணா, அந்திரேய காணா, யாரும் காணா. எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க. அங்க சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் யூனிஃபார்ம் பண்ணவங்க, யூனிஃபார்ம் கல்ச்சர் தான் நிக்கிறாங்க. அப்ப இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போறப்போ பேதுரு 1/2 மணி முன்னத்துல இருக்காரு, நீ அவங்க தானே? இல்லவே இல்லைங்கிறான். ஏன்? எங்க நம்மளே பிடிச்சிருவாங்க. ஒரு சின்ன ஒரு பயம். ஆனா அந்த பயத்துல இருந்து பேதுரு ரிலீஸ் ஆனாரா? ஆயிட்டாரு இல்லைங்களா? ரிலீஸ் ஆயிட்டாரு. இங்கதான் யூதாஸ் காரியம் கொஞ்சம் வேறுபடுவதை பார்த்தோம். இங்க பேதுருவுக்காக ஜெபித்த இயேசு கிறிஸ்து யூதாஸுக்காக ஜெபித்த மாதிரி போடுங்க இல்லைங்களா? யூதாஸை நோக்கி போட்டுக்க பைபிள்ல, யூதாஸை நோக்கி நீ பயந்துக்கா போய் காட்டி கொடு, நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீங்க சொல்றாரு, சீமோனே, இதோ சாத்தான் உன்னைய உப்பு கொடுத்தா, நான் கோதுமையை சுனிகளால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறது உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. சிங்களர்ல பேசுறாரு, பேருகிட்ட மட்டும் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி.
ஆனா யூதாஸ் சொல்றாரு, நீ போய் ஆக வேண்டியது பாருங்க. ஏன்னா அவனுக்குள்ள பிசாசு வந்துருந்தான். அவருக்கு தெரியும் இட்ஸ் டைம். அவனுடைய ரோல் அதோடு முடியுது. காட்டி கொடுப்பதோடு அவருடைய ரோல் முடியுது. அங்க அவனுக்கு மனமாற்றத்திற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. அது ஏன் நமக்கு தெரியாது. அது ஏன் பேதுருக்கு மட்டும் இப்படி ஒரு கிஃப்ட், ஏன் யூதாஸ் அப்படி காட்டி கொடுப்பதுன்னா என்னன்னா, என்னுடைய சுயநலத்திற்காக இல்ல, அதான் காட்டி கொடுக்கறது. எனக்கு ஒரு நன்மை வருது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, எனக்கு ஒரு பெனிஃபிட் வருகிறதுக்காக வேண்டி, நான் மற்றவருடைய பிறருடைய எந்த நலன்களையும் பார்க்காதபடிக்கு என்னுடைய சுயநலம் மட்டுமே போதும் என்று சொல்லி, நான் மட்டுமே என்று சொல்லி, எனக்காக எதை வேண்டுமானாலும், தன்னுடைய நண்பனை வேண்டுமானாலும், தன்னுடைய இறைவனை வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கறதா காட்டி கொடுத்தது. மறுதளிக்கிறது அது மறுதளிக்கிறது அந்த ஒரு பயம், அந்த ஒரு நொடி பொழுதுல மறுதளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் ஒரு மனமாற்றத்தை நான் பார்க்க முடியும். யோவான் கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இதே 3 முறை ஆண்டவர் கேட்பாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறியா, இல்ல என் ஆடுகளை மேய்ப்பாயா. இந்த 3வது முறை ஆண்டவர் கேட்கும் போது கதறி அழுது பேரு இல்லையா, ஆண்டவரே எல்லாமே உங்களுக்கு தெரியும் சாமி. இது எல்லாம் மொத்தமா நீங்க பார்க்கும்போது மறுதளிக்கிறது தப்பான்னா நான் நியாயப்படுத்த மாட்டேன். மறுதளிக்கிறது சரியா தப்பான்னு நான் கேட்க முடியாது. ஆனா மறுதளிப்பது என்பது காட்டி கொடுக்கறத விட மோசமான ஒரு காரியம் கிடையாது. காட்டி கொடுக்கறத மோசமான மறுதளிக்கிறது அது ஒரு பயம், அந்த டைம்ல ஏற்பட்ட ஒரு பயம் இல்லையா. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னா, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் பார்க்கணும். யாராவது போலீஸ் ஆக்சிடென்ட் பார்த்தது யாரு அப்படின்னா, நம்ம நான் தான் பார்த்தேன் தைரியமா சொல்றோமா? ஒரு கொலை இல்லைங்களா, யாராவது ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க, நாம பார்த்துட்டோம், என்ன பண்ணுவோம்? நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் தான் அந்த ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எஸ்கேப் ஆகட்டும் இல்ல, அப்படியே சைக்கிள் திருப்பிட்டு, பைக் திருப்பிட்டு, காரை திருப்பிட்டு, அந்த ரூட்ல நான் உன்னை பார்க்கவும்ல, நீ என்னை பார்க்கவும்ல, நான் அவனை சந்திக்கவும்ல, நீ சந்திக்கவும்ல, நான் எந்த ஊருக்குமே போகல அப்படின்னு போயிருக்கோம். இது காட்டி கொடுப்பதில்லை, ஒரு பயம். எங்க நம்மளையும் கொள்வாங்களோ, எங்க அதுக்குள்ள அது புரியாத ப்ராசஸ். அதுக்கப்புறம் போய் நம்ம ஒவ்வொரு வேலையும் சாட்சி சொல்லணும், ஒவ்வொரு வேலையும் போடுவாங்க, ஒவ்வொரு வேலையும் போகணும். நம்மளுடைய எனக்கான பயணம் இல்லை. அதுக்கப்புறம் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை எல்லாம் நமக்கு அனுமானிக்க முடியாதபடிக்கு நம்ம அதை ஜஸ்ட் லைக் ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனால ஒரு பெரிய இழப்பு நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம் இல்ல. அது மறுதளிக்கிறது, பார்த்ததை பார்க்கலன்னு சொல்றது மறுதளிக்கிறது. காட்டி கொடுக்கிறது எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு நன்மை வேணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறோம். இவன் மோசம், அவன் மோசம், இவன் மோசம்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு, நான் மட்டும் யோகின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு நான் மட்டுமே நிக்கணும் அப்படிங்கிறது காட்டி கொடுக்குறது. எது அப்புறம் ரெண்டுமே ஈக்குவலானா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இது பயத்தினால் வருவது, அது தன்னுடைய வெகுமதி கிடைக்கும் என்று வருது. ரெண்டுக்குள்ள நிறைய வித்தியாசம். அது யூதாசை குறித்து அதை நம்ம பார்க்க முடியாது. யூதாஸ் தான் ஆண்டவர் ஜெபிச்சாரு, நீ அதுக்கப்புறம் நீ மனம் திரும்புவ, நீ பயந்துதான் போ அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்லு. ஆனா இங்க சொல்றாரு, நீ குணமாக வேண்டிய அவசியம். அங்கே ஒரு பலவீனம் வரும். இந்த பலவீனத்தை நீ தாண்டிதான். ஆனா இந்த பலவீனத்தை தாண்டுவதற்கு நான் ஜெபம் பண்றேன். இந்த ஜெபம் நீ வழிநடத்தும். அதுக்கு பின்னாடி உண்மையிலதான் நான் இந்த சபையை கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு அசூரன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். இங்க நம்ம யாருமே யூதாசை இருக்கணும்னு நம்ம சொல்ல விரும்பல. ஆனா நம்ம பேருவா இருப்பதற்கும் நமக்கு சில பலன் தேவைப்படுகிறது. நாம் குணமாக்கப்பட வேண்டும். நாம் குணமாக்கப்பட வேண்டும். நான் எங்க ஆண்டவர் மறுதளிக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் நான் மறுதளிக்கணும்னு யோசிக்கணும். வெளிப்படையா உலகத்தினுடைய முன்னாடி நின்று நான் பயங்கர போல்டா இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இது என்னுடைய கிறிஸ்துவம் இதை வலியுறுத்துகிறது, இதனாலதான் நான் இதை செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு காலேஜ்ல பிஎஃப் கிடையாது. நான் பிஎஃப் தான் எழுதி கொடுத்தேன். இப்போ போன வாரம் நோட்ல ரெண்டு அட்டன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு நான் பிஎஃப், ஒரு பிஎஃப்.
சார் நீங்க ரொம்ப சீரியஸ் சார், ஏன் நீங்க முன்ன பிஎஃப் போகுது, நான் பிஎஃப்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஏன் வேணாட்டீங்க, என் லைஃப் ஆண்டவர் பார்த்துப்பாங்க. ஒரு நிமிஷம் பார்த்தாங்க, என்ன சொல்றீங்க, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்த என் வாழ்க்கைய அவர் வெளியிடத்துறாரு, அதனால இந்த பிஎஃப் மேல என் நன்மை போகக்கூடாது, இன்சூரன்ஸ் மேல என் நன்மை போகக்கூடாது, எனக்கான சேவிங்ஸ் இருக்குதுன்னு, அதனால என்னுடைய ஆசைகளும் என்னுடைய பற்றும் என்னுடைய இருதயமும் என்னுடைய பணத்தின் மேல வரக்கூடாதுன்றா வேண்டி நான் பிஎஃப் எல்லாம் போறது இல்லை, எனக்கு சேவிங்ஸ் தான் கிடையாது, ஆனாலும் என் வாழ்க்கை சுகமா போயிடுதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த அம்மா நீ பார்த்துட்டே இருந்தாங்க சார், அவர் சீரியமா சார் பார்த்துட்டே இருந்தாங்க. நிஜமாவா சார்? நிஜமா தான். அது இப்ப ஆஃபீஸர் கேட்டுருந்தாங்க, ஏன் நீங்க சீரியஸா பிஎஃப் போனீங்க, அவர் வேணும்னு எழுதி கொடுத்தாருன்னு. புரிஞ்சுக்கல என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். எங்கெல்லாம் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. சும்மாதான் சொல்லிட்டு வந்துடலாம், ஆனா அப்படி இல்லை. கடவுள் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த விசுவாசம் நம்ம அறிக்கை செய்கிற விசுவாசம் இல்லைங்களா? இதே மாதிரி எங்கேயாவது நான் ஆண்டவர் நடந்த பதில் கேட்போம், நீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க, சும்மாதான் வரமாட்டேங்கிறது போயிடும். அங்க சொல்லணும், இல்ல இது என்னுடைய வேதத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லுவதற்கு எனக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னா தைரியம் இல்லை. அங்க பேதுருவா மாறிடுறேன். வெளியில பஸ்ல உட்காந்து யோசிக்கிறேன், ஒருவேளை நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஒருவேளை நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு. ஆக ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளுது. நம்முடைய சூழல் ஒரு விதமான பயத்துக்குள்ளே நம்ம ஆட்கொள்கிற பொழுது அந்த பயத்திலிருந்து விடுதலையாவதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அவசியம். நமக்கு வர எல்லா துன்பங்களுமே நம்முடைய பாவத்தினால வருதானா? கண்டிப்பா கிடையாது. நம்முடைய எல்லா பாவங்களையுமே நம்ம விட்டு விலகினா கூட சில நேரங்களில் பிசாசு நம்மை சோதிப்பதற்கு, தேவனை நம்ம வழியா தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அது எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேரு, அந்த ஒரு சில பேர்ல பேதுரு ஒருவராக இருக்கிறார். நிறைய சீசன் இருந்தாங்க. யாருக்காகவும் ஆண்டவர் இப்படிதான் பரிந்து பேசவே இல்லை. யாருக்காக ஆண்டவர் இல்லை, உன் விசுவாசம் அதுங்க, உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அது வெரி பர்டிகுலர் போட்டி. Those who are called by God for his own purpose. இல்ல விசுவாசிகளுக்கு இது பொருந்துமானா தெரியாது எனக்கு, ஆனா ஊழியக்காரர்களுக்கு இது பொருந்தும். அப்ப நான் விசுவாசியா ஊழியக்காரனா, நீங்க நம்ம எல்லாமே விசுவாசிகள் கிடையாது. நம்ம எல்லாமே ஊழியக்காரர்கள் தான். நம்ம எல்லாமே இயேசுவை சுமந்து செலுகிற பாத்திரங்கள் தான். யாரெல்லாம் இயேசுவை சுமந்து செல்கிறோமோ அவர்கள் எல்லாம் ஒரு நிலையில ஊழியக்காரர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. இது கொஞ்சம் நீங்க அடுத்த லெவலுக்கு யோசிக்கணும். நீங்க மனுஷிகமா யோசிப்பதை நிறுத்திவிட்டு ஆன்மீகமா நீங்க யோசிக்கிற போது ஊழியக்காரராய் மாறிவிடுவீர்கள். உங்களை எங்கெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அப்படி ஒப்பு கொடுக்கிற நிலையில சில நேரங்களில் சில பயம் நமக்கு வரும். அப்படி வருகிற பொழுது நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாததைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசினார் என்கின்ற நினைவு வர வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை இங்கு வைத்திருக்கிறார். இது சொல்லாம கூட இருக்கலாம். பைபிள் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட், வெரி டிரான்ஸ்பரண்ட். இல்ல நிறைய காரியங்கள் நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்குது, எதுக்கு இப்படி வேணும்? ஒரு அப்பாவுக்கு மது கொடுத்துட்டு பிள்ளைகளே கைதிக்கிற நிகழ்வுகள் வேதத்தில் எழுதப்படுது. இதெல்லாம் தேவையா? இது வேற ஒரு நெகட்டிவ் சென்ஸ் உருவாக்கிறாரா அப்படின்னா இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். அதன் வழியாக வந்த சந்ததிகளை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை அங்கிருந்து கடவுளுக்கு சித்தமில்லாத எந்த காரியத்தையும் தேவன் வெறுக்கிறார் என்பதற்கு அந்த ஒரு காரியம் முன்னுதாரணமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இதுவும் மறுதளிக்கிற காரியங்களை ஏன் எழுத வேண்டும்? ஏன் எழுதணும் அப்படின்னா இப்படி ஒரு தாகம் நமக்கு வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை மறுதளிப்பதற்கான சூழ்நிலை வரும். ஆனாலும் மறுதளித்தாலும் பின்னாடி ஒரு நாளைக்கு அடுத்த நிமிஷமே நான் பழிக்க கூடாது என்கின்ற பொழுது தேவ பலன் நம்மை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் பலவீனர்கள், நம்ம எல்லாம் சுகவீனர்கள், நம்ம எல்லாம் மனுஷியங்களை உண்டு. எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது, எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது. ஆனா நம்ம நிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு.
நிக்க முடியலனா நம்ம சோர்ந்து போய் யூதாஸ் மாதிரி செத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக there is a chance to repent ourselves. To repent ourselves. நாம் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் போட்டு, அப்படி மனம் மாறிட்டோம்னா அவர் நம்ம மேல் தான் ஆண்டவர் சபையை கட்டுகிறார். முதல்ல நம்ம குணமாகும், அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சகோதரை ஸ்திரப்படுத்த வேண்டும். இந்த ஸ்திரப்படுத்துகிற அனுபவம் எப்ப வரும்னா நமக்கு விழுகிற அனுபவத்தை தான் வரும். எங்க வீட்டுல பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கங்களேன், எங்க வீடு சமாதானமே இருக்குன்னு வச்சுக்கங்களேன், யாராவது கணவனுக்கு மனைவிக்கும் தகராறு இருந்தாங்கன்னா நம்ம அதை ஃபீல் பண்ண முடியுமா? நீங்க யாருக்குமே பசியே இல்லை, எல்லாத்துக்குமே பசிக்குது அப்படின்னு தோன்றப்பட்டே சாப்பாடு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், பசியினுடைய அகோரம் நமக்கு தெரியுமா? தெரியாது. சாப்பாடு பசி பசி பசின்னு அலைஞ்சு எல்லா வீட்லயும் போய் கேட்கு, எங்கேயுமே சாப்பாடு இல்லை. அப்படியே பைக் எடுத்துட்டு போனா எல்லா கடையும் பூட்டி இருக்குது. அப்புறம்தான் தெரியுது அன்னைக்கு தீபாவளி, எல்லா கடையும் லீவ் இல்லை. அப்படி லீவ் விடுற அன்னைக்கு முடிச்சத, அப்படியே லீவ் விடுற அன்னைக்கு அப்பதான் தெரியுது பசியினுடைய அகோரம். பசியினுடைய அகோரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராதுச்சுங்க, பயங்கர பசிக்குதுன்னு நம்ம இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். ஒரு 5 நிமிஷம் இது எங்கிட்ட தான், இப்ப நான் மேகி 2 மினிட்ஸ் மேகி செஞ்சு கொடுத்தாரேன், அது ஒரு உப்புமா செஞ்சு கொடுத்தாரேன், வேகமா செஞ்சு கொடுப்போம். ஏன்னா அந்த பசி நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஆக பின்மாறி போன அனுபவங்கள், பயந்து போய் இயேசுவை அறிவிக்க கூடாதபடிக்கு வருகிற அனுபவங்கள் நம்ம இந்த மத்தியிலே வரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பின்னாடியும் நாம் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். கண்களை மூடுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை வணங்குகிறோம். ஆண்டவரை மறுதளிக்கிற, பின்மாற்றம் அடைகிற ஒரு நிலை ஏற்படுமே. ஆனால் நீர் எங்களுக்காய் வழக்காடி, நீர் எங்களுக்காய் பரிந்து பேசி மீண்டுமாய் வெள்ளப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு போக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதி காத்துக் கொள்வதை இயேசுவின் மூலம் கேட்க முடியும்.